போத்தல இங்கே வரேன். இந்த இறுதி ஊர்வலத்துக்கு கேப்டனை காண வந்த ரசிகர்கள் தொண்டர்களும் நீங்க ஒவ்வொரு குறிப்பாக என்ன நினைக்கிறேன்னா தர்மம் தலை காக்கும். உங்களை எப்படி சம்பாதிச்சாலும் அதே மாதிரி நீங்களும் மக்களை சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல பெருமை என்னன்னா எங்க நடிகர் எங்க கூட நான் அவரு கூட பணியாற்றி இருக்கேன், அவரு கூட சாப்பிட்டுருக்கோம், அவரே எங்களுக்கு பரிமாறி இருக்காரு. உலகத்திலே தர்மம் சாப்பாடு தான் ஒன்றில் அவர் என்னத்தை சம்பாதி ஓடுறாங்க பாரு. வராங்க. பொதுமக்கள் அனைவரும் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு இரு வார்த்தைகள் நமது கேப்டன் அவர்கள் பார்த்தல தெரியாதுண்ணா விடுமாண்ணா. நீங்க அப்படி குறவா இல்லை, நான் வந்துடுறேங்க. நின்று அங்கேயே நின்று நீ வேகமாக போனாதான் நிற்பாரு. எங்களுடைய நன்றி. அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் எங்களுடைய நன்றி. தலைவருடைய வழி அனுப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைத்து திரைப்பட நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், அனைத்து அரசியல் தலைவர்கள், அனைத்து சங்கங்கள், அனைத்து நிர்வாகிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றி. கொஞ்சம் பொதுமக்களும் நிர்வாகிகளும் கொஞ்சம் வேகமா வாங்க போறோம். அனைவரும் ஒன்றாக வாங்க. தலைவருடைய வழி அனுப்பு விழாவிற்கு தயவு செய்து நிர்வாகிகளும் சரி, மாவட்ட செயலாளர், அணி நிர்வாகிகள் எல்லாருமே நம்ம வண்டியில தலைவர் கூட போனோம். அதே போல அங்க வந்து எல்லாருமே கலந்துக்குங்க. தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. வாங்கண்ணா, அண்ணா வாங்கண்ணா, வாங்க வாங்க, கொஞ்சம் வேகமா வாங்க. பொதுமக்கள் நிர்வாகிகள் கொஞ்சம் வேகமா வாங்க. போத்தல என்னத்துல பண்ற? வழி விட்டுருங்க, நான் முன்னாடி போய். சரி தலை அவர் போயிட்டோம். வாங்க, கொஞ்சம் எல்லாரும் வேகமா வாங்க. நல்லா தட்டு நல்ல கிளம்ப போதான், போ வேகமா. நம்ம பார்த்துருவோம். நம்ம வந்தவங்களுக்கு காட்ட முட மாட்டாங்க, அங்க கேட்டு போட்டுருவாங்க. வந்தவங்களை எப்படி ஏமாத்துவாங்களா? அப்படியே நிக்காதீங்க, ஒரே இடத்துல நிக்காதீங்க, அப்படியே போங்க. கொஞ்சம் எல்லாம் வேகமா வாங்க. கொஞ்சம் எல்லாம் வாங்க, கொஞ்சம் வேகமா வாங்க. கொஞ்சம் எல்லாம் வேகமா வாங்க. ஃப்ரண்ட்ல போயிட்டு வந்தல. அதெல்லாம் சரியான வீடியோ தல, சரியான வீடியோ. நானே நினைக்கிறேன்
மாவட்ட செயலாளர் மாநில அணி நிர்வாகிகள் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு பின்பக்கமா போய் தலைவரை பார்க்காதவங்க பாருங்க, இல்ல பார்த்தவங்க கூட ஒத்துழைப்பு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருளெல்லாம் காண அண்ணா அது வராரு பேர் அண்ணா போறாரு. நிர்வாகிகளும் தொண்டர்களும் தலைவர் பார்க்கலாம் போடி பொதுமக்கள் அனைவரும் அமைதி காத்து காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிர்வாகிகளும் தொண்டர்களும் விட்டதே பெரிய விஷயம். ஒண்ணு நீ அதை போற பத்தியா நீ வாட்ஸ்அப்பில் ஒன்று போடுங்க, வாட்ஸ்அப்பில் ஒரு ஆய் போடுங்க. அந்த இடம் பத்தில சொல்லிட்டு இங்கே மாற்றினாங்க. இங்கேயும் வந்தோம். கேப்டன் வந்து கொரோனா காலத்திலே யாருமே இடம் இல்லைன்னு சொல்லும் போது மொத்த பேருக்குமே இடம் கொடுத்த ஒரே தலைவர் 10 நாள் முன்னாடி இறந்த போட்டு அம்மனி கூட 5 லட்ச ரூபாய் கடனை உதவியா பண்ண ஒரே தலைவர். இன்னும் பல பேருக்கு பல நன்மையை செஞ்ச ஒரு நல்ல தலைவரை இறந்துட்டோம். மீண்டும் தலைவர் கிடைப்பான் என்று சந்தேகமா இருக்கு. உலகத்திலே கிடையாது இந்த மாதிரி ஒரு தலைவர், உலகத்திலே கிடையாது. எம்ஜிஆரை காட்டிலும் அடுத்த மனிதர் எங்க கேப்டன் தான். அவருமா ஒரு ஆள் கிடைக்க ரொம்ப கஷ்டம். நீங்க வேற அவரை பத்தி இன்னும் நிறைய நீங்க சொல்லணும். கொஞ்சம் வேகமா வாங்க எல்லாரும். மாவட்ட செயலாளர்கள் மாநில அணி நிர்வாகிகள் கொஞ்சம் அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா இந்த பக்கமா போய் தலைவரை பாக்குறது கூப்பிடுறாங்க. கொஞ்சம் எல்லாரும் வாங்க. அடுத்த 5 பேர் 5 பேர்னா 8வது ஆள் போறாங்க. என்ன சொல்ற ரெடியா இருக்காங்க. ஐயா இந்த லைன் அப்படியே இருங்க, நீங்க இருங்க ஐயா. வெள்ளை சட்டை அப்படியே மஞ்சள் சட்டை எப்படி அப்படியே போறீங்க. போய் 5 பேர் அப்படியே தேமுதிக தொண்டர்களும் நிர்வாகிகளும் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டு வருகிறோம். தலைவர் பற்றி, புரட்சி நடிகர் பற்றி, மக்களின் அன்பு செல்வம் அவர் மட்டும் இல்லை, ஏழை மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒருத்தர்னா அவர் இவர் தான். கருப்பு எம்ஜிஆருங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ வந்து உடனே எதிர்கட்சி தலைவர்
இந்த அளவுக்கு ஆனார்னா அவருடைய நல்ல உள்ளம், நல்ல தர்மம் செஞ்சார், இந்த மனிதன் படித்தார். ஆனால் இன்றைக்கி வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் அவரை கூட்டினார், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தர்மம் செய்கிற ஒருத்தர் இல்லை கர்ணர் போயிட்டார். இனிமேல் நம்மலாம் என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையேங்க. சொன்னாங்க செய்ய போகிறோம் தெரியல. நம்ம சாமி தாங்க வேணும், கேப்டன் சாமி தாங்க வேணும். கேப்டனை கால் ஃபைட்ல யாரும் அடிச்சிக்கவே முடியாது. கால் ஃபைட்ல வணக்கம் சார், நாங்கள் பேசுவதை நான் தாம்பரத்தில் என்னடா போட்டோ எடுக்கிறீங்க, லோனியே போட்டோ பிடிச்சிவங்க நாங்கள். அப்படியே ஓட்டினா காத்தாச்சு வரும். அரை மணி நேரத்தில் பார்த்து அவ்வளோதான் இல்லை. அண்ணோட ஜாயிண்ட் அண்ணோட ஜாயிண்ட் அவ்வளோ பார்த்து நம்ம தான் கட்சி அதெல்லாம் போ 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 போத்தல 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 வீடியோ நிக்குது. நீ எங்க போய் நின்னுற நம்மள விட்டுருவாங்க.
போத்தல நான் எடுக்கிறேன்ல. அடுத்தது விடுவாங்க, அவங்க பார்த்தது நம்மளை விடுவாங்க. இல்லை நம்ம பார்க்க முடியும், அங்கே லாக் பண்ணிட்டாங்க. நம்ம பார்க்க ஏன் வெயிட் கொடுக்குது. என்ன ஆகுறீங்க? எங்கண்ணா ஆகுறீங்க? தோதனா ஆகுறான் காணும் உங்களை. அந்த போலீஸில் நிற்கிறாங்களே, நான் பேரிகேட மாதிரி போட்டு வராருங்க. ஓ அப்படியே போங்க, அப்படியே காட்டுங்க, மூஞ்செல்லாம் காட்டுங்கடா. கேமராமேன் மஜா வாக்குறியாடா? பருகுலா திரும்ப பருகுலா, உன் அழகு முகத்தை காட்டினா தானே தெரியும். ஏய் போடா, இப்படி போடா. அதில் இங்கே வாத்தல போட்டுக்கலாம். சொல்லு. டேய் டேய் சும்மா சாப்பிட்றது எடுக்க வேண்டியது தான். பேர் பைத்து எங்கே போகுது பேர். சார் அப்படியே மக்கள் தான் இருக்காங்களா? ஆன்லாம் போடல, நான் சும்மா ஒன்று எடுத்துக்கிறேன். லொக்கேஷன் தெரியும். இந்த இடத்துல வண்டி போடலையா? வாத்தல மைக் வாங்கிக்கோ, வேண்டாம் மணிட்டு இருந்து மணி மைக்கு கூட விட்டா அந்த வயர் எடுத்து அவங்க கொடுத்துரு.
ரவுண்டு நின்று அந்த மாதிரி கேப்டன் மாதிரி எவனும் கிடையாது. கேப்டன் மாதிரி ஆடுறதுக்கு ஒரு பிறக்க முடியாது. கொடுக்குறங்க சரி வாங்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு வள்ளல் ஒன்று சார் இங்கிட்ட அழகாக இருக்கு. வாய் நான் சொல்கிறேன் ஒரு இடம் அங்கேருந்து 4 வருஷம் நல்லா பேசுகிறேன். 5வது வருஷம் அப்புறம் மேலே வரதா வெரி குட். நம்ம கேப்டன் ஐயா இருக்காங்க இல்லையா? ஆமாம், கேப்டன் ஐயா. ஆமாம், இறந்துட்டாங்களா? அவங்கள பற்றி உங்களால் எவ்வளோ நேரம் பேச முடியுமோ. எவ்வளோ பேர் வாழ வச்சுக்கிறாப்புல. பீச்சில் கூட காணும் இவ்வளோ கொடுத்து. நல்லபடியாக அரசு பண்ணோம். நல்லபடியாக இருந்தால் போதுங்க. அவரை மாரி யாரும் வராது. என்ன சொல்லுவேன்? 1986 போனேன். என்னோட பேர் சத்யா. நான் இதில் இருக்கிற கோயம்பேட்டில் இருக்கிறேன். என் சொந்த ஊர் பெரம்பலூர். என்னை அண்ணன் படிக்க வச்சாரு. அண்ணன் வந்து வேலை வாங்கி கொடுத்தாரு. நான் கொஞ்சம் வந்துருந்து தேட்டரில் சினிமா போகணும். அண்ணன் படத்தை தவிர எந்த படத்தை நான் பார்த்துக்கிறேன். எங்கள் ஊரில் 5 ரூபா கொஞ்சம் ஒரு டெக்கு போடுறாங்கன்னா நாங்கள் அந்த பேப்பரை விட்டுருவோம். வந்து எங்கள் அண்ணா நடந்த ஸ்டைலாக அந்த கால் மட்டும் தான் தெரியணும். ஆனால் கால் தட்டுன்னு முடிச்சுக்கோ எங்கள் அண்ணன் வரான்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்தோம். எங்கள் அண்ணன் படம் தவிர நான் எந்த படமும் பார்த்ததில்லை. இனிமேல் சினிமா தேட்டருக்கு போனதில்லை. எங்கள் அண்ணன் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதாவது சினிமா தேட்டராக போகலங்க. எங்கள் அண்ணனே உயிருங்க. இவ்வளோ மக்கள் கூட்டிருக்குங்க. நீங்களாம் நினச்சி பாருங்க. இவ்வளோ கூட்டம் ஒரு நல்ல ஒரு சேருமா? இவ்வளோ கூட்டம் ஒரு நல்ல ஒரு சேருமாங்க? மனுஷன் அன்னைக்கு பொதுக்குழு கூடும்போது சாப்பாடு போட்டாருங்க. தன்னால் அவர் ஏந்திருக்காருங்க. அதே ஊரங்க தான் நீங்கள் போட்டீங்க. முடியாட்டி போனாலும் அவர் அண்ணன் இப்படி ஏச்சு என்னடா நம்ம தம்பிக்கெல்லாம் சாப்பாடு போடுறோமே இப்படின்னாரு. தெய்வம் போச்சுங்க. அது தெய்வங்க. அது அந்த தெய்வத்துக்கு இங்கே போட போறீங்க. அந்த தெய்வத்துக்கு இன்னைக்கு இங்கே அடக்கம் பண்ண போறீங்க. இது மணிமண்டபம். அடக்கம் பண்ணீங்கன்னா இது பேர் மணிமண்டபம். புரிஞ்சுங்களா? ஆனால் தெய்வம் தாங்க. இவர் மாதிரி நல்ல ஒரு பிறக்க போகிறதும் கிடையாது, வாழ போகிறதும் கிடையாதுங்க. எத்தனை பேர் இருந்தாலும் போனாலும் சரிதான். மனிதருங்க, தெய்வத்துக்கு தெய்வங்க. அண்ணன் போகிறதுனாங்க பேர் சொல்லுவாங்க. மற்றவங்க சொல்லுவாங்க பாருங்க. இதுக்கப்புறம் என்ன இதோட வந்திருப்பாங்க. வீட்டில் சொல்லாத வந்திருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். ஏப்பா வீட்டில் சொல்லாத வந்திருக்கோம், உங்களுக்கு தெரியாதுப்பா. 50 ரூபா 200 வீட்டில் இருந்தா வந்திருக்கீங்க கேட்பாங்க. வீட்டிலேருந்து என் ஒய்ஃபை பிடிச்சி விடாங்க. அதெல்லாம் போய் உங்கள் தெய்வத்தை பாரு வீட்டிலேருந்து
நான் எப்பயுமே என் பசங்களே சொல்லி வச்சுருவேன், படத்தை பார்த்துட்டு ஏய் ஏய் கழுத ஓத தெரியுமா, கழுத ஓதங்கிற மாதிரி கழுத ஓத அப்படி கொடுத்தாருன்னு வச்சுக்கா வரல, அப்படி கொடுத்தா அப்படி நின்னாருன்னு வச்சுக்கா செண்டு அந்த மாதிரி இருக்குங்க. அவரை எப்படிங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. வேற என்ன கேள்வி கேளுங்க சார். அதாவது எம்ஜிஆருக்கு அப்புறம் எல்லாரும் வந்து அவர் தாங்க சொல்றாங்க. கேப்டன் தாங்க, கேப்டனை தவிர இது கிடையாதுங்க. நீங்கள் சினிமா ஃபீல்டில் எடுத்துங்க. போண்டாமணிக்கு பாடியை பார்த்தாருங்க, பாடியை போய் ராஜேந்திர மீச ராஜேந்திர போய் கொடுத்தாருங்களா? கவர் ஏதாவது கொடுத்தாரு. கவரில் எத்தனை லட்சம்? 13 லட்சம். கேப்டனே முடியல, ஆனா என்ன சொல்றாரு, போய் வா அவருக்கு 13 லட்சம் கடன், 1 லட்சம் கையில் கொடுத்தாரு. இப்போ நியூஸ் என்ன சொல்றாங்க, உங்க ஊடகம் எது சொல்றது, உங்க ஊடகம் எது சொல்றது, வடிவேலு வருவாரா வர மாட்டாரா? இது பண்ணாரு. எது பேசினாலும் அதுக்கு பொறுப்பு. ஆமா, எது பேசினாலும் அதுக்கு சேனல் பொறுப்பு தான். நீங்க தான் வடிவேல் பத்தி வேண்டாம். இல்ல அவர் சொன்ன இன்னைக்கு வந்து கையெழுத்து கும்பிடணும்னா சிஎம் கையெழுத்து கும்பிடணுங்க. இன்னைக்கு வந்து அரசு முறையில நாங்க வந்து இது பண்றோம். என்னோட பேர் சத்யாங்க. இந்த ஏரியா எம்டிசி கண்டிப்பா. வெரி குட். இப்போ வந்துங்க அவருக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழைகளுக்கு வந்து என்ன ஹெல்ப்புங்க, எனி டைம் வீட்டுக்கு போனாங்க. மாற்றுத்திறனாளிகளை வந்து கண்டிப்பா சாப்பாடு, கறி சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமைனா அவருக்கு கொடுப்பாருங்க. வடிவேலு ப்ரோ பண்ணாங்க, வேற ஒன்றும் கிடையாது. நடிகை வந்து நான் வரல பண்ண வேலை பண்ண வேலை எல்லாத்தையும். அவர் சிறப்பு அம்சங்கள் வந்து செந்தூர்பாண்டியில் வந்து மிஸ்டர் விஜய் வந்து அறிமுகப்படுத்தினார்ல, ஒரே அவர் அப்பயே அந்த படத்திலேயே சொல்லிட்டாரு, ஏய் என் தம்பி முடிஞ்சா பொண்ணை மாதிரி சொன்னார், மோதிப்பார் நான் நிற்கிறேன் செந்தூர்பாண்டி, என் செந்தூர்பாண்டி தம்பியா பொண்ணாமலை தம்பியா தா அடிக்குப்பாரு ஈச முருகன் வாசிப்பாரு. அது என்னடா கேட்போம், செந்தூரப்பாண்டி தம்பி என்னைக்குமே நான் வந்து தோந்து போனதில்லைன்னாரு. ஆனால் மனுஷன் விடிய விடிய செத்து கிடக்கிறாரு. நைட்டு போய் 10 மணிக்கு மேலே பார்க்குவாரு. எப்படிங்க அது? அவர் தான் எரிஞ்சி கட்டி வெட்டி மட்டி வந்து கை கொடுத்தாரெல்லாம் யாரும் தலைவர் கேப்டனுடைய தலைவர் கேப்டனுடைய நடிகர், புரட்சி நடிகர், மனிதர், அவருடைய தொண்டர்கள், நடிகர்கள் மற்றும் யாரும் எல்லாரும் வந்து எல்லாம் காலையில் கூட முதல்ல தெரியும். எல்லாம் வரல. அந்த கதை நம்ம சொல்ல கூடாது, அந்த கதையை நம்ம சொல்ல கூடாது, அது வேணும். ரொம்ப நன்றிங்க. ரியல் ராடோ ரியாலிட்டி வியூவர்ஸ் எல்லாரும் அண்ணங்க எல்லாம் ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க. வேண்டாம் கட் பண்ணி வடிவேலு எடுப்பா வடிவேலு கதை ஏன் எடுக்க சொல்றீங்க? வேண்டாம்.
லாக் பண்ணிக்கிறாங்க கவலையாக இருக்கு எங்கள் அண்ணன் போனது. நல்லா போய் ஜூமிங் போய் போகிறேன். ஒரே சார் தண்ணி மட்டும் எடு. ரோட் அப்படியே ஜூமிங் போடு. இரு ட்ரோன் போய் சுடு.